India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. அண்ணே, கார்ல கொண்டு போய் ஏத்துங்க. சரிம்மா. மாயா, அவளை எங்க கொண்டு போறீங்க? அவ ஜாமீன்ல கையெழுத்து போட முடியாத அளவுக்கு தூரமா கூட்டிட்டு போறோம். அங்கிள், ஒரு விஷயம் சொல்லுமா. விக்ரம் எப்படியும் இங்க வருவாரு. வந்து என்ன கேட்டாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் சமாளிங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்ன அங்கிள், நான் சொன்னது தெளிவா புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. சரிங்க அங்கிள். வா. சரி, நான் வரேன் அங்கிள். வரேன் சித்தி. அண்ணே, மயக்கம் தெரியாதுல்ல? மயக்கம் தெரியாதுமா, வாய்ப்பே கிடையாது. போலாமாண்ணே? போலாம். வண்டி எடுங்க. கை காட்டு. சூப்பர். தொலைட்டோவ. சார், என்ன சார், என்னாச்சு? தீனா கமிஷனர் காலில் விடுறத நினைச்சு பார்த்தேன், அதான் சரிச்சு. சார், அவனுக்கு இதெல்லாம் பத்தாது சார். இன்னும் நல்லா வச்சு செஞ்சிருக்கணும். இதுக்கு மேல அவனுக்கு எதுவும் தேவையில்ல. யூனிஃபார்மோட அவன் பொதுமக்கள் கிட்ட அடி வாங்கின வீடியோ காலத்துக்கும் நிற்கும். அவனுக்கு இனி ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்க வாய்ப்பே இல்லை. டிபார்ட்மெண்ட்டே அவனை காரி தூப்பும். என்ன தைரியம் இருந்தா என் இனி அவ ஆளு ஏற்பாடு பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பான். வாஸ்தவம் தான் சார். யூனிஃபார்ம் இருக்கிற தைரியத்தில் தானே இத்தனையும் பண்ணா. அதான் அதை காப்பாற்றத்தான் காலில் விழுந்து கெஞ்சி இருக்கோம். இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். சார், என்ன சார் நீங்க நன்றி அது இதுன்னு ஆளை தள்ளி வைக்கிறீங்க? சார், இப்ப என் மனசுல அது இல்ல. என்ன சொல்லு சார். நாம நினைச்சது நடந்துருச்சு. என்ன, அவன் யூனிஃபார்ம மொத்தமா கழட்டி இருந்தா பிரச்சனையே இல்ல. அவன் கடைசியில கமிஷனர் காலில் விழுந்து காரியத்தை சாதிச்சிட்டான்ல. அது அதனால என்ன சார், சும்மாவே அவன் வெறி பிடிச்சி ஆடுவான். நாம இத்தனை பண்ணிருக்கோம். ஒட்டுமொத்த அத்தனை வன்மத்தையும் திருப்பி கொடுக்க நினைச்சு அவன் ஏதாவது பண்ணுவான் சார். இனி அவ எது பண்ணாலும் 1க்கு 2 திரும்பி வரும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் இனி நம்ம வழிக்கு வர மாட்டான். மீறி வந்தான்னா ஒரேடியா அவனுக்கு ஒரு வழி கட்டிட வேண்டியதான். சார், இதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு சார். நான் கிளம்புறேன் சார். சார், அப்புறம் மேடத்தை ஸ்டேஷன் கூட்டு போய் சைன் பண்றேன் சார். சரிங்களா? ஓகே, பண்ணிடலாம். ஆனா வீடு வரைக்கும் வந்து சும்மா போறேன். இப்படி காஃபி குடிச்சிட்டு போ. சார் சார், பரவாயில்ல சார், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நான் யூனிஃபார்ம் போட்டு சொன்னா தான் ஒபே பண்ணுவியா நீ? சார், ஓகே சார். சூப்பர். வர சார்.
அப்பா விக்ரம் ஆமா விக்ரம் இனியா ஃபோன் பண்ணாளா? இல்லையே, என்னாச்சு? ஐயோ, காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் வரல. என்னாச்சுன்னு தெரியல. என்னம்மா சொல்றீங்க? நான் கிளம்பும் போதே அவ கிளம்பிட்டாளே, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அதான்டா எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்குப்பா. இருங்க இருங்க. என்னாச்சு சார்? மறுபடியும் கூப்பிடுறேன். என்னாச்சு? போனை எடுக்கல. சரி, நாங்க 2 பேரும் போய் மார்க்கெட்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும். ஓகே? பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? பிரச்சனையா? என்னம்மா சொல்றீங்க? அது இல்லடா, இப்பதான் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கான். உள்ள என்னென்னமோ நடந்திருக்கு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அம்மா பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க மார்க்கெட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே, கூல். போல சார். சார், சுபாஷ், நீ சொன்ன மாதிரி அந்த தீனா தான் ஏதோ இனியா விஷயத்துல சார் புரியுது சார். ஆனா நாம தான் அவன் விஷயத்துல விளையாண்டோம்னா அவனுக்கே இப்பதான் தெரியும் சார். அப்படி இருக்கும்போது அவ மேட விஷயத்துல இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இல்ல, பட் தீனா இல்ல சார். நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சார். சார் வாங்க சார், முதல்ல மார்க்கெட் போவாங்க. அங்க சரி வா. யாருமா? விக்ரம் தானே? என்ன சார் எடுக்கவே மாட்டேங்கிறாளே. காதல் மனைவிய காணோன்னு போன் மேல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் தான் சொன்னேன்லமா, இந்த பொண்ணு மேல அவன் உசிரியே வச்சிருக்கான். அதுக்காக அடுத்தவங்களோட உயிரை எடுத்தவங்க மேல விக்ரம் ஏன் இவ்ளோ உயிரா இருக்கான்? நான் விட மாட்டேனே. விக்ரம் எனக்கு தான் சொந்தம். ஓயவே மாட்டேங்கிறானே. அண்ணே, கண்ணை திறக்கிறா பாருங்க. இவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தும் கண்ணு முழிக்கிறா. என்ன ஜென்மம் இவ? அது வேற ஒண்ணும் இல்லைன்னு, காதல் புருஷன் விடாம கால் பண்றாருல, அதான் கண்ணை திறக்கிறா. அந்த அளவுக்கு லவ். ஏய் இனியா, நீ எனக்கு பண்ணதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிற. என்ன கொஞ்சம் கொஞ்சமா நீ கொன்னதுக்கு உன்னை மொத்தமா கொல்ல போறேன்டி. எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட கெஞ்சினேன், கேட்டியா? நேர்மை நியாயம்னு பேசி என்ன காலேஜ்ல அசிங்கப்படுத்தி என் அப்பாவை இழந்து நின்னண்டி. இப்ப ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் நான் இழக்கணுமா? இல்ல, இதுக்கு மேல நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன். விக்ரம்க்கு உன் மேல இருக்க காதல
என் மேல திரும்ப வைப்பேன். இவன் வேற. மாயம்மா, என்ன போனை தூக்கி எறிஞ்சிட்ட? எடுக்கவே மாட்டேங்களே. ஏய், என்ன இங்க என்ன? இல்ல சார், ஒரு நிமிஷம். என்னையாச்சு? சார் நீங்க இங்க இருங்க. வந்தா கடைக்காரன் பயந்துருவான். நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. இங்கே இப்போ இருங்க, நான் இங்கே ரீச் இருங்க, பண்ண கூட்டிட்டு ட்ரை வந்துடுறேன். சார் சொல்லுங்க இந்த சார். கடை ஓனர் கொஞ்சம் பார்க்கணும். நான் தான். சார் ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வாங்கல. அப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன விஷயம்? ஒரு 5 நிமிஷம் தான் சார், வாங்க சார். சரி போங்க, வாங்க. வரேன். வாங்க சார். இத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் எடுக்க மாட்டேங்கிறன்னா வாங்க சார். வியாபாரத்தை சார், வேற போயிடலாம் பார்க்கணும் சார். சார். வாங்க, வாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் வாங்க. கடையில் ஆளும் இல்லை. வாங்க வியாபார சார், நேரத்தில் வாங்க. நீங்க வேற. சார் இவர் தான் அந்த கடை ஓனர். வணக்கம். இன்னைக்கு இவங்க வந்தாங்களா உங்க கடைக்கு? ஆமா சார். வந்தாங்களா? சார் இவங்க மட்டும் வந்தாங்களா இல்ல இவங்க கூட வேற யாராவது வந்தாங்களா? சார் கடையில சிசிடிவி இருக்கா? சார் அது சின்ன காய்கறி கடை சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சரி, சொல்லுங்க. இவங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இவங்க எப்போ வந்தாங்க நம்ம கடைக்கு? இனியா, இனியா, இப்பவே நான் வரேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது. நான் இப்பவே வரேன். சித்தி, சித்தி, சித்தி நில்லுங்க சித்தி, சித்தி. சார் இவங்க காய்கறி வாங்க வந்தவங்க தான். அப்போ ஒரு லேடியும் வந்தாங்க சார். சார் யாரு யாரு? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? வந்தவங்க பேசுனாங்க, பரபரப்பா போனாங்க. கூடவே இப்போ நீங்க காட்டுனீங்கல்ல போட்டோல இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் பின்னாடியே போயிட்டாங்க சார். சார் என்ன சார் இது? யாரா இருக்கும்? வந்தவங்க இனியாவ மிரட்டி கிரட்டி பேசி இல்ல வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனாங்களா? அப்படிலாம் இல்லை சார். பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. சட்டுன்னு அவங்க போனதும் போட்டோல இருக்கிற பொண்ணு பின்னாடியே போயிட்டாங்க சார். அப்படியா? என்ன சுபாஷ்? என்ன சார் ஒண்ணுமே புரியல சார். ஆமாயா, வந்தது ஒரு லேடின்னு தெரிஞ்சு போச்சு. யாரா இருக்கும்? இனியா ஏன் அவங்க பின்னாடி போகணும்? சார் கண்ணாயிரம் பொண்டாட்டி வடிவா இருக்கும். என்ன சொல்ற? சார் நாம மேடத்தை ஜாமீன்ல எடுக்கிற பிரச்சனையில இருந்தோம். அதனால அவ அமைதியா இருந்துட்டான். இப்ப அவ கைவரிசை காட்டுறாளோ என்னவோ. புரியுது. ஆனா வலுக்கட்டாயமா தான் எதுவும் நடக்கலன்னு இவர் சொல்றாருல. இனியாதான் பின்னாடி போனா அப்படின்னு சொல்றாப்ல. ஒருவேளை எதையாவது சொல்லி மிரட்டி கிரட்டி கூட்டிட்டு போயிருப்பாளோ? சார் நிச்சயம் அப்படிதான் சார் இருக்கும். உங்களை வச்சு ஏதாவது பேசியிருக்கலாம். இல்லனா மேடம் எதுக்கு அவங்க பின்னாடி போகணும்? அதுக்கு அவசியமே இல்லையே சார். வந்தவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சார் அவங்க பார்க்க சிவப்பா இருந்தாங்க சார். சிவப்பா? ஒரு நிமிஷம் சார்.
இவங்கள பாருங்க. சார் நான் சரியா முகத்தை பார்க்கல சார். அன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருந்தேன். அண்ணே சரி நீங்க போங்க. வரேன் ரொம்ப சார். நன்றிண்ணே. சார் இப்போ என்ன சார் பண்றது? முதல்ல சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி இனியா நம்பர் கடைசியா எங்க இருந்திருக்கு, எந்த டவர்னு கேட்போம். ஓகே சார். சொல்லுங்க சார். சார் சார் நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பர் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? யார் நம்பர் சார்? சார் நம்ம விக்ரம் சாரோட ஒய்ஃப் இனியா மேடம், அவங்க நம்பர் தான். நம்பர் சொல்லுங்க சார். செக் பண்ணி சொல்றேன் சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. சார் சொல்லிடு சார். ஹாஃப் அன் ஹவர்ல ரிப்ளை பண்ணுவாங்க. சரி நாம கண்ணாயிரம் வீட்டுக்கு போவோம். சார் எதுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க கேட்டா பதட்டப்படுவாங்க. நீ வண்டி எடு. ஓகே. என்னையா ஏதோ மிஸ் பண்றோமே. தூக்கிட்டு வாங்க நான் அவளை. அண்ணே அவளை இந்த சங்கிலியால கட்டி போடுங்கண்ணே. எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டீங்கம்மா. இல்லைண்ணே, இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்கு. இது மொத படிதான். அம்மா இது மொத படி இல்ல, 3வது படி. இத பாருங்க, எடுப்புலயும் நீங்க ஓங்கி அடிச்சிருக்கீங்க. இன்னும் இருக்குன்னு எதையும் ஆற அமர செய்யணும். அண்ணே நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இவ 2 நாள் இங்கதான் இருக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சோறு. 3 வேலை தின்னா தப்பிக்கிறது எப்படின்னு அவ யோசிப்பா. அதனாலதான் ஒரு வேலை சோறு போட சொல்றேன். சரிம்மா. அப்பதானே தப்பிக்க உடம்புல சக்தி இருக்காது. அதே மாதிரி பண்ணிடுறேன். சரிகமா டிவி ஷோ
தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்